ஓம் சுவாமியே சரணமையப்பா. எப்பவும் போல இந்த வருஷமும் நம்ம ஐயப்பனை பார்க்க போக கிளம்பியாச்சுங்க. காலையில நேரமே கிளம்பி பொள்ளாச்சி ஐயப்பன் கோயில் வந்துட்டங்க. நம்ம குருசாமி கருணாகரன் சாமி தான் நமக்கு கட்டி கொடுக்கறாங்க. நம்ம நெய்யபிஷேக பிரியனான ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் பண்றதுக்கு சுத்தமான நெய் கொண்டு போக பெரிய நெய் தேங்காய், பிள்ளையார் குடைக்கிறதுக்கு எடி தேங்காய், 18ஆம் படி காவல் தெய்வமான கருப்பண்ணனுக்கு உடைக்கிறதுக்கு எடி தேங்காய், மஞ்சள் மாதா கோயில்ல உருட்டுறக்கு ஒரு தேங்காய்னு சொல்லி 4 தேங்காய் ஒரு சாமிக்கும் கொண்டு வந்திருக்கிறேங்க. முன்முடியில ஐயப்பனுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வச்சு கட்டிட்டு, பின்முடியில நம்ம மஞ்சள் மாதா தேவிக்கு வேணுங்கிற மஞ்சள், குங்குமம், திருநீர், பன்னீர் எல்லாம் வச்சு அது கூடவே முந்திரி, திராட்சை, கல்கண்டும் வச்சு கட்டி இருக்குங்க. கன்னிசாமி இல்லாத சபரிமலையாங்கிற மாதிரி நம்ம கூட 3 கன்னிசாமியும் வர்றாங்க. 3 கன்னிசாமி, 6 பழைய சாமின்னு சொல்லி 9 சாமியும் ஐயப்பனை பார்க்க கிளம்பியாச்சுங்க. எப்பவுமே நம்ம போற திருச்சூர் அங்கமாலி ரூட்ல பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால பயங்கர டிராபிக்குங்க. அதனால திண்டுக்கல், தேனி, குமுளி வழியா போலான்னு சொல்லி முடிவு பண்ணி இருக்கிறேங்க. நீங்க யாராவது குமுளி வழியா போனா மறக்காம குமுளி அப்பர் கேம்ப்ல இருக்கிற வனகாளியம்மன் கோவில்ல தங்கிட்டு போங்க. மலைக்கு நடுவுல அவ்வளவு ஒரு அமைதியான கோவிலுங்க அது. நீங்க அங்க சாப்பிடலனாலும் கூட இங்க தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க. இங்கிருந்து கிளம்பி மலையோடு மலையா எருமேலி போய் பேட்டை துள்ளிட்டு நைட்டு பம்பைக்கு வந்துட்டேங்க. பம்பையில குளிச்சுட்டு சரணம் சொல்லி ஐயப்பனை கூப்பிட்டுட்டு நீலிமலை ஏற ஆரம்பிச்சேங்க. எதிர்பார்த்த மாதிரியே அப்பாச்சி மேட்டுல கொஞ்சம் காலு மெதுவாத்தாங்க நகர்ந்துச்சு. அப்பாச்சி மேட்டுல ஒரு ரெஸ்டையும் போட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சேங்க. நம்ம கன்னிசாமிகள்லாம் சரங்குத்தியில வந்து சரத்தை குத்தி நம்ம மஞ்சள் மாதா தேவிக்கு ஒரு அட்டனன்ஸையும் போட்டுட்டாங்க. சன்னிதானம் போய் சேரும்போது மணி 12க்கு பக்கம் ஆயிருச்சுங்க. அங்கேயே ஒரு சின்ன ஹால்ட்டையும் போட்டுட்டு காலையில முதல் தரிசனம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா காலையில 4:30 மணிக்கு நட திறந்தாங்க. கூட்டத்தில் இருந்து அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. 18ஆம் படி ஏறும்போது அந்த ஐயப்பனே நம்ம கைய பிடிச்சு தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சுங்க. உள்ள போய் ஐயப்பனை மனசார தரிசிச்சுட்டு சந்தோஷமா குருசாமி கிட்ட வந்து இருமுடிய கொடுத்துட்டாங்க. குருசாமி இருமுடியில இருந்த நெய் தேங்காய் எல்லாம் எடுத்து ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாருங்க. நெய்யபிஷேகம் நல்லா பார்த்து முடிச்சுட்டு மஞ்சள் மாதா கோயிலுக்கு போய் மஞ்சள் மாதாவை தரிசிச்சுட்டு அங்கிருந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.